கிரெடிட் கார்டுக்காக அப்பார்ட்மெண்ட் விற்று செட்டில் பண்ணவங்கலாம் இருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு, ஸோ கிரெடிட் கார்டில் ஒரு 100 ரூபாய் நீங்கள் கடன் வாங்கினா மிஸ் பண்ணிங்கன்னா 40 ரூபா வட்டி. 2 மாதம் மிஸ் பண்ணிங்கன்னா டபுள் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 6 மாதம் கட்டாமல் விட்டிங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பணம் கட்டாமல் எமோஷ்னல் கான்சிக்வன்சஸால் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த பணத்தை வாங்குறதுக்கு லோக்கல் ரவுடிஸை வச்சு மிக மோசமான பிஹேவியர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டு பல விதங்களில் தலையிட்டு கன்சியூமர்ஸை காப்பாற்றிருக்கு. ஸோ அது வரைக்கும் ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டிருக்காங்க அதோட கஸ்டமர்ஸ் பணம் திரும்ப வாங்குறதுக்காக. ஏறக்குறைய ரவுடிசம்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் ஒரு அஜித் சார் படமாக இல்லைன்னா அதையெல்லாம் பண்ணியிருப்பேன். பேங்க்லேருந்து பணத்தை ஃபேக் கம்பெனிஸ்க்கு லோன் கொடுத்து அவருடைய பணத்தை எடுத்து அவருடைய பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜனங்களுக்கு கடன் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வட்டி வாங்குறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கிரைம். மண்ணுளி பாம்பை நீங்கள் பிடிச்சி அதை வந்து ஒரு 3.5 கிலோ இருக்குன்னு சொன்னால் அது ஒரு 1000 கோடிக்கு போகும், 2000 கோடிக்கு போகும்னா நமக்கு பேசிக்காக நம்பக்கூடாது இல்லை. ஏன் அந்த நம்பிக்கை வருது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று கிரீடு, இன்னொன்று நெசசிட்டி. எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா பணம் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குது, எஜுகேஷனில் ஆரம்பித்து மெடிசனில் ஆரம்பித்து. ஸோ அப்போ அந்த பணத்தை வந்து எப்படியாவது நிறைய சம்பாரிச்சிடணுன்ற பிரச்சனை நமக்கு இருக்குது. ஏன்னா நிறைய சம்பாரிச்சிட்டோன்னா நம்ம லைஃப் சந்தோஷமாக மாறிடும்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. நான் சொல்கிறது, நான் கஷ்டமும் பட்டிருக்கேன், நிறையவும் சம்பாரிச்சிருக்கேன். நான் வந்து காசு இல்லாதப்போ இருந்த மாதிரி சந்தோஷம் கூட எனக்கு ரியலாக இப்போ இல்லை. ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஃபுல். பணன்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலாக. ஸோ இதை அப்போ தெரிலன்னா கூட நான் அதை யோசிச்சிருக்கேன் அப்போது. ஸோ ஒரு பணம்ன்றது வந்து ஜனங்களுக்கு ஏன் இவ்வளோ தேவைப்படுது, ஏன் இவ்வளோ விஷயங்களை பெருசாக பிலீவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணத்தோட ரோல் என்ன லைஃப்பில் அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கு ஒரு கதை கிடைக்குதுல்ல. ஸோ அதுதான் சதுரங்க வேட்டை. ஸோ மண்ணுளி பாம்பு சில விஷயங்கள் என்னென்னா, சில ஏரியாக்குள்ளே நீங்கள் போய் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் கற்பனையாக பண்ணுற விஷயமெல்லாம் உண்மையாயிடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனோபல சார் வந்து டேபிளுக்கு காசெல்லாம் தர முடியாது 2000 ரூபான்னு சொல்லி நாங்கள் ஒரு டேபிள் மேட்டை கொண்டு போய் வச்சோம் அவருடைய ஆஃபீஸில் இருந்த டேபிள் மேட்டை. அதை வந்து டைரக்டரோட கற்பனை நான் இப்போ சொன்னாங்க. எப்படியாவது வித்துடணுன்ற எண்ணத்துக்கு போயிடுறோம்ல. அப்போ என்ன ஆகிறோன்னா, நம்ம ஃப்ரெண்டையே ஏமாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம், நம்மளுடைய சொந்தக்காரங்களை ஏமாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். பல சமயம் அந்த ஸ்டாஃபுக்கே அதோட சீரியஸ்னஸ் தெரியறதில்ல. அப்புறம் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 1000 ரூபா தானே நினைக்கிறோம். ஸோ விஜயகாந்த் சார் டைலாக் மாதிரி 1000 இன்ட்டு 1000 2000 10,000 போட்டோன்னா அது பெரிய பணம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ரொம்ப சாதாரணமாக நம்ம லூஸ் பண்ணிடுறோம். அப்புறம் ஏமாந்த பிறகு அதை உங்களால் திரும்ப வாங்கவே முடியாது. அது வந்து இன்னும் உங்கள் பாக்கெட்டில் இருக்க வரைக்கும் தான் அது உங்கள் பணம். ஸோ அதனால் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், நான் சொல்கிறது ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும், ஒரு சின்ன டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன்.